குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்படி உட்கார் உட்கார். இது படத்தை வரைஞ்ச முடிச்சு. அப்படியா? அவ்வளவு சீக்கிரம் வரைஞ்சிட்டியா? எங்க? அப்படி அப்படியே என் தங்கச்சி ஜாடை இருக்குது. இது போதும் அப்பாடி. இதை வச்சே என் தங்கச்சி பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன். ஜெனிஃபரை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பெரிய தொகை உன் வீடு தேடி வரும். நீங்க மேல வச்சுக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி சார். உங்க ஜெனிஃபர் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்குவேன். வரேன் சார். வா அப்படி போயிட்டோம். ஏண்டடி ஜெனிஃபர் இவ்வளவு அழகா இருப்பா? சந்தேகத்தோட பிறந்தவனை தேடி கண்டுபிடுறா, தெரிஞ்சு போவோம். ஏன்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? நான் குடிகாரன் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா உன்ன மாதிரி கொலைகாரன் இல்ல. சொத்துக்காக கொலையும் செய்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அயோக்கிய பசங்க கேட்ட ஒரு பொண்ணோட படத்தை வரைஞ்சு கொடுத்து வந்து நிக்கிறேன்னா நீ பணத்துக்காக தூங்குறவன் தலையில கல்ல கூட தூக்கி போடுவேன். புரிஞ்சுக்காம பேசாத. புரியாம பேசுறதுக்கு நான் இங்கிலீஷ் படமாப்பா பாத்துட்டு இருக்கேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு இவ்வளவு நாள் நான் உன் கூட பழகணும் பாரு, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். இன்னையிலிருந்து உன் சவகாசமே வேண்டாம், நான் வர்றேன். யோ, உன்னை தடுக்கிறேன் நீ நினைக்காத. ஆனா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டாம் தான் சொல்றேன். என்ன நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்.
தொடச்சுக்க. அழகா இருந்தாலே ஆபத்து தான். உன்னோட இது எங்கன்னு சொல்லு. அட்ரஸ் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வீடு இல்லாதவளுக்கு அட்ரஸ் எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அனாதையா நின்ன என்ன அடக்கலம் தரேன் நண்பா பேசி கூட்டிட்டு வந்த ஒரு சொந்தக்காரன்னா நான் முழுக்க முழுக்க அவனுக்கே சொந்தம்னு அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைக்கு அவன் புது அர்த்தத்தை சொன்னான். டான்ஸினா எனக்கு உயிர். அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கேன். பரதநாட்டியம் ஆடினா பணம் சம்பாதிக்க முடியாது, கேப்ரே ஆடினா நிறைய காசு சம்பாதிக்கலான்னு தினமும் என்னை வற்புறுத்தினான். நான் முடியவே முடியாதுன்னு ஒரேடியா மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை வேலை பேசி பலவந்தமா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணான். அப்போதான் அங்கிருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்த. உன் பேரு? பவித்ரா. பவித்ரா என்ன புனிதமான பேரு. ஆனா வித்துறான்னு அவன் காதல விழுந்திருக்கு. அதான் கொடுமை. ஆமா, நீ என்ன செய்யறதா உத்தேசம்? டெல்லியில வருஷம் நாட்டிய கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க. அதுல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டா நாட்டியத்துக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிடுவேன். அதான் என் லட்சியம். அது வரைக்கும் என்ன செய்ய போற? 24 மணி நேரமும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். தங்கறதுக்கு ஒரு சின்ன இடம், உயிரோட வாடுற அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு. ஆம்பளைக்கு நாளை உனக்கு அலர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நம்பி என் கூட வரதா இருந்தா சொல்லு. என் வீட்லயே நீ தங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் தெய்வத்தை ரொம்ப நம்புறவ. அதனால நீங்க கெட்டவரா இருந்தாலும் எனக்கு கெடுதல் பண்ண முடியாது. நான் உங்க கூட வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் சொந்தக்காரனை துரத்திக்கிட்டு வந்தானே, அப்ப நீ கும்பிடுற கடவுள் என்ன லீவ் எடுத்துக்கிட்டாரா? அவர் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது உங்களை நான் சந்திக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி போட்டு தாக்குறீங்களா? ஆனா நீ என் வீட்டுல தங்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்துடணும். பயப்படாதமா, என் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கன்னு சொல்றேன். ஏன்னா நீ ஆம்பளையா வந்தாதான் என் வீட்டுக்காரமா நீ என் வீட்டுல தங்கிக்கவே ஒத்துக்கும். என்னங்க இது? இடமே ஒரு மாதிரியா இருக்கு. எஸ்ங்க, மெட்ராஸ்ல அதிகமா ரைடு நடக்கிற இடமே இந்த இடம் தான். இந்த வீதிக்கு பேரு ரைடு வீதின்னு பேரு. அதனால தான் உன்னை ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டு வரேன். இந்த எடுக்கிற எந்த ஐட்டம் இருந்தாலும் கொண்டா வெளியே. ரைடு பண்றாங்க. ஆண்டல கடை போய் சொல்லு, சீக்கிரம் ஓடு. சரி. யோ 107 சார், அந்த பக்கம் பாரியா. சரி சார், நீ போய் பாரியா. இங்க போயா. டேய் பாரி. யோ கை நீயே பீடி சைஸ் எடுக்கற, உனக்கு பீடி வேற கேக்குதா? ஓடுறா கீழ, ஓடுறா அந்த பக்கம். இதே கோல கை பைந்தி என்னிசால ஜெப்ரா வென்றோ. யோ பா, உனக்கு இந்த ஏரியா விட்ட வேற ஏரியா கிடைக்கலையா? ஏன் வந்து சும்மா அங்க உயிரை வாங்குற? உடியா கையா. நான் ಬಿಡು. ಯಾಕೆ ಬೇರೆ ಕೆಲಸನೇ ಇಲ್ವಾ ನಿನಗೆ? டேச்சா வாய் மூடு. சரதா,
ஆல் இந்தியா லெவல்ல வியாபாரம் நடக்குதா? எல்லாரையும் ஜீப்ல ஏத்து மேன். ஏடி வண்டியில ஏங்க டியா யோ மறுவாதியா பேசியா எத்தின் தபாராத்துல தள்ள துண்ட போட்டுக்கின்னு வந்து போய்க்கிற நீ இப்ப பகல்ல வந்து சத்தாய்க்கிறியா? யோ இந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. உன் அசிங்கங்களா வெளியே வருது இல்ல? அம்மாக்களே, அனைவரும் அமைதியாக காவல்துறை ஊர்தியில் ஏறுக.